ஒரு நாள் மரத்துல காக்கா தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு அழுதுச்சான். என்னடா பிறப்பு இது, எல்லா பறவைகளும் அழகா இருக்கு, நம்ம மட்டும் கருப்பா இருக்கிறோமே. தண்ணீர்ல நீந்தி வர்ற வாத்துக்கிட்ட சொன்னிச்சான், பிறந்தா ஒன்ன மாதிரி பிறக்கணும், எவ்வளவு அழகா இருக்கிற பாரு, மக்கள் உன்னை வீட்டிலேயே வளர்க்குறாங்க, அழகா தண்ணியில நீந்தி போறேன்னு சொன்னிச்சான். வாத்து சொன்னிச்சான், யாரு சொன்னா நான் சந்தோஷமா வாழ்றேன்னு, மேல இருந்து நீ பார்க்கும் பொழுது நான் அழகா நீந்தி போற மாதிரி தான் தெரியும். தண்ணிக்குள்ள நான் நீந்துறதுக்கு என்னுடைய கால்களும் இறக்கைகளும் தண்ணீருக்குள்ள எத்தனை முறை அசைக்கணும், அதுலேருந்து வர்ற வழி எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னிச்சான். பண்டிகை நாட்கள்ல ஆசையா வளர்த்தவனே என் கழுத்து அறுத்து போட்டு என்ன சாப்பிடுவான். ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பிறந்தா ஒன்ன மாதிரி பிறக்கணும்னு சொன்னிச்சான். உன் கலரை பார்த்து உன்னை யாருமே வீட்டுல வளர்க்க மாட்டாங்க, உன்னை கொன்னு யாரும் சாப்பிட மாட்டாங்க, இறைவனோட முதல் படையல் உனக்கு தான் சொன்னிச்சான். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்த சிரமம் இருக்கிறது. இறைவன் படைத்ததெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். தன்னைத்தானே மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். Download ShareChat.